கிட்டத்தட்ட எழுத்துக்கூட்டி படிக்க ஆரம்பிச்ச காலத்திலேருந்து ஒன்னா தான் படிக்கிறோம். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அவள் என்ன சொன்னாலும் கேட்பேன். அவளும் ஏதாவது வேணும்னா என்னதான் கேட்பா. எனக்காவது வீட்டில் திட்டினாங்க இல்லை மார்க் குறைஞ்சிருச்சுன்னு எதையாவது நினச்சி உம்முன்னு இருப்பேன். யாரும் கண்டுக்காதப்ப ஜானு மட்டும் கிட்ட வந்து என்னடான்னு தான் கேட்பா. போதும், கொப்பரான அந்த ஒத்த வார்த்தை 10 யானைக்கு சமம். நெஞ்செல்லாம் ஏதோ பண்ணிடும். சும்மா போற 4 பயலுகளை இழுத்து போட்டு அடிச்சு பொழக்கணும் போல இருக்கும். ஜானு எனக்கு இன்னதுன்னெலாம் சொல்ல தெரியாது. ஆனா கோயிலுக்கு போனா ஒன்னே தான் வேண்டிப்பேன். பிள்ளையாரப்பா, ஜானுவை எப்பவும் என் கண்ணு கிட்டுற தூரத்திலே வைப்பாங்கிறது மட்டும்தான். ஹேமலதா, ஜம்ஷத், ஜானகி, ஜானகி தேவி. ஆப்சன்ட் மிஸ். ஜெய் கணேஷ், முரளி, எஸ் நித்யானந்தம், நந்தகோபால், ராஜ்மோகன், கே ராமச்சந்திரன், சதீஷ், வி செல்வம், சுபாஷினி. Today we are going to see about cell biology. Cell means small. It can basically, functionally, biologically also known as living organism. மூஞ்சி ஏன் இஞ்சி தின்னு ஏதோ மாதிரி போகுது மிஸ்டர்? ஹலோ மிஸ்டர், உங்களைத்தான். ஜானு வரல, என்னன்னு தெரியல. Hemlata, Jamshed, Present, miss. Janaki Devi. Yes, Janaki Devi. What happened to her? I don't know, miss. Sit. Murali, Nityanandam, Nandagopal, Ramachandran, K. Ramachandran. Present, miss. Shall I put physically present? Always daydreaming. Sit. Satish, V. Selvam, Shubhashini. நான் என்னடா பண்ணேன்? அவளை கூப்பிடு. Today we are going to see respiratory system. Respiratory system is a biological system. Consists of specific organs and structure used for gas exchange in animals and plants. The autonomy and physiology that make it happen varies greatly depending the size of the organism, the environment in which lives, and its evolutionary history. ஜானு எங்க தெரியல. தூக்கி போட்டு வச்சிருவேன். மெத்திப்ப அது வரைக்கும் என் கை பூ பிடிச்சிட்டு இருக்குமா? கூடவே தானே போறவர, உனக்கு தெரியாது? தெரியாதுடா, எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நானும் உங்க கூட தானே போறேன். வீடே எங்க இருக்குன்னு தெரியாது. சரி, கிளாஸு கவனி, பார்த்து திட்டம். அவனுக்கு ஜானு வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? இங்கதான் எங்கேயும் பக்கத்துல இருக்கான், காவேரி சூப்பர் மார்க்கெட் கிட்ட. வீட்டுக்கு வெளில கூட சுகுமார்னு ஏதோ போர்டு போட்டுருக்கோம். இங்கதான் எங்கேயோ. அண்ணாத்த,
கிளம்பலாமா? இல்லை இருட்டிடுச்சு. இதுக்கு மேலேயும் லேட்டாக போனால் அம்மா என்னை அறிஞ்சிடும். எப்படியும் திங்கக்கிழமை வந்துடுவா. என்னடா ஆச்சு? ஆ ஏன் லேட்டு? இது ஸ்பெஷல் கிளாஸ். போதும்னு சொன்னாங்களா? டேய் வாடா. ஜானு வந்துட்டாடா. 4-5 நாள் கழிச்சு ஜானுவை பார்க்குறேன். அதுவும் உடம்பு சரியில்லாமல். நான் மட்டும் எப்பவும் போல இருந்திருந்தா அவகிட்ட ஓடி போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சிருப்பேன். என்னாச்சு ஜானு? ஆனால் அன்னைக்கு நின்று இடத்த விட்டு நகர முடியல. ஏதோ தடுத்துருச்சு. என்னை தவிர அவளை எல்லாரும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மனசுக்குள்ள ஆனா ஓடி போய் அவள் கையை பிடிச்சி, என்னாச்சு, ஏன் இத்தனை நாளாக வரல, நீ இல்லாமல் நான் எவ்வளோ தவிச்சு போயிட்டேன்னு தெரியுமான்லாம் கேட்கணும் போல இருந்தது. ஆனால் முடியல. என்னம்மா எவ்வளோ ஃபீவராக இருக்கு? எதுக்கு ஸ்கூலுக்கு வந்த? இல்லை மிஸ், இப்போ வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? சுபா பார்த்துக்கோ. All of you take your class work. அப்போ அது என்னன்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஆனால் என் அறிவு கெட்டின வரைக்கும் அதான் என் கிளாஸோட ஃபர்ஸ்ட் லவ். எனக்கு என்ன நடக்குது ஒன்றுமே புரியல. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரே சந்தோஷம். மனசு கடந்து குதியும் போட்டுக்கிட்டு இருந்தது. தனியாக இல்லாத மீசையை முறுக்கி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல என்னால் ஜானு கிட்ட பேச முடியல. ஏதோ ஒரு தயக்கம், கூச்சம். அவளை அங்கே கண்டா இங்கே ஒளிய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இந்த விஷயத்த சுபா கிட்ட சொல்லாமலும் இருக்க முடியல. எல்லாம் வெறும் பார்வையிலே தான் போய்கிட்டு இருந்தது. யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு தான் நினச்சேன்.
ஆனால் சதீஷ்க்கு மட்டும் எப்படியோ தெரிஞ்சிருச்சு. ஆனா அவனுக்கு தெரிஞ்சா முரளிக்கு தெரிஞ்ச மாதிரி தான். வச்சிட்டீங்களா? என்ன நீ வேற எதுவும் நினைச்சிட்டு படிப்புல கோட்டை விட்டுறாத. நல்லா படிக்கணும் சரியா? என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? பயமா இருக்கா? சரி நான் கிளம்பட்டா? என்னாச்சும் பேசினா? எதுக்கு எல்லாரும் இப்படி கத்துறீங்க? ஜானு நீ வா. யமுனை ஆண்டிலே பாட சொல்லு. ஜானு இவன் யமுனை ஆண்டிலே பாட சொல்லி கேட்கறான். சின்ன பொண்ணுனா ஒரு செந்தூர பூனா, செங்கமலம்னா புது தேக்கிண்ணம்னா, வெள்ளக்கட்டினா நல்ல வெளிரதம்னா, கண்ணு கொட்டினா நல்ல கார்காலம்னா. டேய் நான் சொல்லிட்டேன், நான் வேணும்னே பண்றாடா. அவன் கேட்குறான் யமுனை ஆற்றில பாடுவேன். ஏக்கா அந்த அண்ணன் ஏன் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் அப்படிங்க வச்சுட்டு உங்களை தான் பாட சொல்றாங்கக்கா. அப்படி இந்த பாட்டில் என்னதான் இருக்கோ தெரியல. அவன் தான் அத்தனை தடவை கேட்கறான்ல, பாடின என்ன குறைஞ்சா போயிடுவேன். ஜானு, நேர் விருப்பம் தளபதி படத்துலேருந்து யமுனை ஆற்றிலே ப்ளீஸ். மிஸ்டர் மன்னார்குடி, அந்த ராஜப்பா நகர் கிட்ட போய் ஆல் இந்தியா ரேடியோவில் கூட நமக்கு வேண்டிய பாட்டை நாம கேட்டால் தான் போடுவாங்களா என்ன? ஓகேவா? இப்போ பாரு கூத்த. கீதங்கள் சிந்தும் கண்கள் மூடுதே, பாதங்கள் வண்ண பெண்கள் பாடுதே, மோகங்கள் என்னும் கண்ணன் தேரிலே, தாகங்கள் இன்ப கல்லில் ஊறுதே, காதல் என்னும் காதல் என்னும் கூட்டுக்குள்ளே ஆசை குயில் கொஞ்சதம்மா. அதுக்கப்புறமும் பல மாதிரி டைப்பாக கேட்டு பார்த்தேன். ஆனால் அந்த பாட்டை மட்டும் பாடவே இல்லையே. கோழுப்படுத்த கருத. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. சாக்லேட் எடுத்துக்கோ. கோவிலுக்குலாம் போனியா? அதெல்லாம் காலையிலேயே. வேற சார் அண்ணாத்த இரு. ட்ரெஸ் எங்க மகாராஜாவா இல்ல குறிஞ்சி அப்பா செலெக்ஷன். இப்போ திரும்ப சாக்லேட் எடு. இன்னொன்னு எடு. இல்லை பரவாயில்ல. எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க, உனக்கெல்லாம் ஒன்னு எப்படி பத்தும்? இன்னொன்னு எடு. டேய் விட்டுறதடா, விட்டானதா அடிப்பா. தேங்க்யூ. தேங்க்யூவா? இன்னைக்கு எனக்கு என்ன விஷ் ஒன்றும் பண்ண மாட்டியா? ஹாப்பி 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 தீபாவளியில ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். இப்போ வேர்த்து கொட்டுற அளவுக்கு யார் என்ன பண்ணா? எங்க அண்ணாத்த ஸ்போர்ட்ஸ் மேன், அதான் இப்படி இருக்குது. என்னடா
என்னாச்சு? ஏன்டா உனக்கு நெஞ்சு கடந்து இப்படி அடிச்சுக்குது? என்னாச்சு? நீயே கை வச்சு பாரு.